எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே ஓமன் தமிழ் சோஷியல் மீடியா சார்பில் குக் வித் ஃபேமிலி சீசன் 2 இது நம்ம ஊர் விருந்து அப்படின்னு ஒரு டைட்டிலில் வந்து ஒரு குக்கிங் ஷோ வந்து நடத்தியிருந்தாங்க. அதுக்கு தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20 டேஸ் பிஃபோரே பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு 50 ஃபேமிலி மட்டும் செலக்ட் பண்ணி யார் அந்த ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வெஜ் நான்வெஜ் நம்ம செலக்ட் பண்ணுறதாங்க. ஒரு 25 வெஜ் ரெசிபீஸ் 25 நான்வெஜ் ரெசிபீஸ் தான் மொத்தமாகவே இருந்துச்சுங்க. நம்ம வெஜ்ஜு செலக்ட் பண்ணினா அதில் 1லேருந்து 25 வரைக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஏதோ நம்பர் நம்ம செலக்ட் பண்ணோம்னா அதில் என்ன ரெசிபி வருதோ நம்ம செய்யணுங்க. அதுதான் வந்து இது ஒரு ஹைலைட்டே. அப்படி எனக்கு நான் செலக்ட் பண்ண நம்பரில் 1 to 25 ஏதோ நம்பர் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அந்த நம்பரில் வந்த ரெசிபி தான் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கொத்ஸு தாங்க வந்துச்சு. இது எனக்குமே நிறைய டைம் வந்து சிதம்பரம் கொத்ஸு நிறைய நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் கும்பகோணம் கொத்ஸு வந்து புதுசு தான் எனக்குமே. அதுக்கப்புறம் இந்த ரெசிபீஸ் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். நல்லாவே வந்துச்சுங்க. லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாகவே எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெசிபி தான். அதுக்கப்புறம் இப்படி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. போனே பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்புறம் எனக்கு கும்பகோணம் கொத்ஸு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்லேயே. அப்புறம் ஐடி கார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரிப்பன் கட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு சீஃப் கெஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக வந்து நான்வெஜ் 25 ரெசிபி இருந்துச்சு, வெஜ்ஜு வந்து 25 ரெசிபிஸ் ரைட் சைடில் இருந்துச்சுங்க. இது மாதிரி தான் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. வெஜ் ரெசிபி என்னென்னு இருந்துச்சு, நம்ம பாரம்பரியமான ரெசிபிஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. உங்களுக்கு 25 வெஜ் ரெசிபிஸ் என்னென்னு நான் உங்களுக்கு வேணால் அந்த மெனு படிக்கிறேன் பாருங்கள். காஞ்சிபுரம் இட்லி, கும்பகோணம் கடப்பா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, திருநெல்வேலி சொதி, சென்னை வடகரி, சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்ஸு, கும்பகோணம் வாழைக்காய் பொடிமாஸ், கும்பகோணம் கொத்ஸு, செட்டிநாடு வெள்ளை பணியாரம், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உளுந்து சாதம், மணப்பாறை முறுக்கு, கன்னியாகுமரி அவியல், செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, சேலம் தட்டுவடை செட், தஞ்சாவூர் தவளை அடை, கொங்கு பச்சைப்புளி ரசம், குன்னக்குடி மில்க் சர்பத், தஞ்சை ஒரப்பு வடை, திருநெல்வேலி தலகம், தூத்துக்குடி எம்டி சால்னா, ஸ்ரீரங்கம் சர்க்கரை பொங்கல், ஸ்ரீரங்கம் அரவணை, செட்டிநாடு உக்கரை, அருப்புக்கோட்டை சீவல், செட்டிநாடு பாசிப்பருப்பு ஸ்வீட் உக்கரை. இப்படி தாங்க அங்கே இத்தனை ரெசிபி இருந்துச்சு. இதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து 25 ரெசிபி இருந்துச்சுங்க. பொதிசோறு, மட்டன் பிரியாணி, சிக்கன் பள்ளிப்பாளையம், அது மாதிரி என்கிட்ட நான்வெஜ் மெனு இல்லாட்டி நான் படித்து காமிச்சிருப்பேங்க. இதெல்லாம் இருந்துச்சுங்க அங்கே. இது மாதிரி ஒரு அவுட் சைட் செட்டப்பில் வந்து சேர் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சீஃப் கெஸ்ட் வந்து 2 பக்கம் எல்லாம் டேஸ்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து எல்லோரும் கிளம்பி இங்கே வந்துட்டிங்க. மேஜிக் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. குழந்தைய என்டர்டெயின் பண்ணுற விதமாக குழந்தை ரொம்பவே இந்த மேஜிக் ஷோ என்ஜாய் பண்ணாங்க. அவருமே ரொம்ப நல்லா பண்ணி காமிச்சார், நிறைய வெரைட்டி பண்ண அப்படி. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நிறைய கலை நிகழ்ச்சி இருந்துச்சுங்க. டான்ஸ் இருந்துச்சு, குழந்தை டான்ஸ் ஆடினாங்க. அவங்க காப்பிரைட் இஷ்யூ வரனால தான் அந்த பாட்டு போடலைங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இவங்க டான்ஸ். நிஜமாவே நல்ல ஹிட்டான பாட்டுக்கு ஆடினாங்க. அந்த சூப்பராக இருந்துச்சுங்க பாட்டு எல்லாமே. பாட் செலெக்ஷன், கோரியோகிராஃபர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு இருந்துச்சுங்க. நம்ம பாரம்பரியம் வில்லுப்பாட்டு அங்கே கொண்டு வந்து அந்த குழந்தைய ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த வில்லுப்பாட்டு பாடியிருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சுங்க. அது கேட்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம இது மாதிரிலாம் ஒரு பாரம்பரியமான நிகழ்ச்சிக்கு நம்ம கூப்பிட்டு போவோம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்குமே புது அனுபவமாக தான் இருந்துச்சுங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அஞ்சப்பர் தான் அவங்க டைட்டில் ஸ்பான்சர். அதனால் அவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு, ரிட்டன் கிஃப்ட்ஸ். இதுக்கு வந்து யார் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படி செலக்ட் பண்ணாமல் எல்லா ரெசிபியுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவர் அஞ்சப்பர் ஃபவுண்டர்னு சொல்லி இவர் தான் வந்து கிஃப்ட் கொடுத்தாருங்க. ரிட்டன் கிஃப்ட்ஸுமே என்னென்ன கொடுத்தாங்கன்னு நான் காமிச்சிருக்கேன் லாஸ்ட்டில். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சூப்பரான நிகழ்ச்சிங்க இது. நிஜமாவே இது அரேஞ்ச் பண்ண ஓமன் தமிழ் சோஷியல் மீடியாவுக்கும் என்னோட சார்பில் ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படியே சுற்றி காமிச்சிருக்கேன். இதுதாங்க டேட்ஸ் காய். இங்கே பாரு, சின்ன மரத்துலேயே எவ்வளோ டேட்ஸ் காய் விட்டுருக்கு பாருங்கள். இப்படி தான் விடும். அதுக்கப்புறம் நல்லா பழுத்தது தான் டேட்ஸ். நம்ம ஊரில் டேட்ஸ் பழம் வரும் இல்லைங்களா,
அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் நல்லா பழுத்த பிறகு தான் டேட்ஸுங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் எல்லா செடியுமே வச்சு நல்லா ஃபார்ம் ஹவுஸ் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே வெள்ளை மயிலெல்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே பாருங்கள். இந்த மரம் ஃபுல்லாக பாருங்களேன், கொடுக்கா புளிங்க இருந்துச்சு, சீனி புளியங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாம் பறித்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இது ஐக்கியா சர்விங் பவுலு, கோல்ட் ப்ரெஸ் ஆயில், அதுக்கப்புறம் அஞ்சப்பர், கல்யாணம், அதுக்கப்புறம் ஜாஸ்மின்ஸ் அவங்களோட வவுச்சர்ஸ் எல்லாம், அவங்க ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே வவுச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம குழந்தைகளுக்கு இந்த பாரம்பரியத்தை காமிச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.